நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தப்போ, பாவிகளாக இருந்தப்போ இயேசு நம்மளை தேடி வந்தார். ஆமே. காசு இல்லை, அட்ரஸே கிடையாது. ஆமே. ஆமாம் ஆமாம். நமக்கு முகவரி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம பெரிய பணக்காரங்கிறனால தேடி வரல, நம்ம ரொம்ப பெரிய பரிசுத்தமாக நீதிமான வாழ்ந்துங்கிறனால தேடி வரல. நம் பாவிகளாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக தேடி வந்து நம்மை ரட்சித்தார், நம்ம மீட்டு கொண்டார். ஆமே. ஆமாம். அதுதான் அவருடைய அழகு. நம் பாவியாக இருந்தபோது நம்மளை தேடி வந்து, பணம் இல்லாத போதும், குணம் இல்லாத போதும், தேவனற்றவர்களாய் ரட்சிக்கப்படாமல் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தப்போ, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை பெருமைப்படுத்துவேன் நம்ம மாதிரி அழைச்சி இன்னைக்கு நம்மளை உயிரோடு வாழ வச்சிருக்கார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து சிலுவையில் நமக்காக தீர்த்து முடித்து, அதை சுவிசேஷமாக நமக்கு அறிவித்து, அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக அவர் எவ்வளோ பாடுபட்டார். அவர் சிலுவையில் மட்டும் பாடுபடலை, நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவருக்கு பிரியமாக வாழணும் இப்போ வரைக்கும் பாடுபட்டுட்டு இருக்கிறார். எப்படி நம்ம அப்பா அம்மா பெற்றதோடு விடாமல் பெற்று வளர்த்து ஆளாக்குற வரைக்கும், கடைசி வரைக்கும் பாடுபடுறாங்களோ, பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறமாட்டுங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமாட்டுங்க பேரப்பிள்ளைகள் வந்து பேரப்பிள்ளைகளையும் பராமரித்து கடைசி வரைக்கும் அவங்க பாடுபடுறாங்களோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு அவன் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார், என்னை உருவாக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு பிரியமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அவர் அழகு.